வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்னைக்கு இந்த காணொலியில் நாங்கள் சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன தகவல்கள்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். நேற்றைக்கு முந்தைய தினம் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதாவது ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு புலம்பெயர் தமிழர் ஒரு காணியிலிருந்து ஒரு குடும்பத்தையே அடித்து வெளியில் விரட்டி போட்டு அந்த வீட்டையெல்லாம் அடித்து உடைத்து அந்த காணியையே வேலி போட்டு இன்றைக்கி வசப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யாருடைய காணின்றது அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவர் அவர்களை அடித்து விரட்டி விட்டு அந்த காணியை அபகரிச்சிருந்திருக்கிறார். ஸோ இந்த நிலைமையில் இந்த காணொலி சர்ச்சையில் நீங்கள் பார்த்துட்டு காட்டி போயிட்டு பாருங்கள். அந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு புலம்பெயர் தமிழராலேயே அந்த குறிப்பிட்ட மக்களிடையே பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் தமிழர் தான். அவங்களுமே கூட அவர் ஒரு பெண்ணும் கூட. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், தனக்கு சொந்தமான காணி இல்லாத 9 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிற அந்த நிகழ்வு தான் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்க யாரு எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் வேலனை கரம்போன் மேற்கை சொந்த இடமாக கொண்ட வரதா சண்முகநாதன் என்பவர் தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறாங்க. அதாவது தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த காணி முழுவதையுமாக மொத்தமாக 9 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலா 2 பரப்பு வீதமாக அவர் பகிர்ந்தளிச்சிருக்கிறார். இந்த நிகழ்வு அதாவது அவர்களிடம் கையளிக்கின்ற இந்த நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மேலே கரம்போன் முருகமூர்த்தி ஆலய மண்டபத்தில் அப்பகுதியின் கிராம சேவையாளர் புருஷோத்தமன் தலைமையில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நிகழ்வில் இன்னொரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வரதா சண்முகநாதன் என்கின்ற இந்த புலம்பெயர் தமிழரை போலவே புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய ஏனையவர்களும் காணியற்றோருக்கு இது போன்ற உதவிகளை செய்தால் இன்னுமே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்படியான விடயங்கள் ஒரு சிலர் நிறைய விஷயங்களை இன்னமுமே நல்ல விடயங்களை செய்து கொண்டாந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில நபர்கள் இப்படியான என்னென்னு சொல்வது, அதாவது வழக்கத்துக்கு மாறாக ஒரு மனிதாபிமானம் இல்லாத அடிப்படையில் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில நபர்கள் இப்படியான நல்ல விஷயங்களை செய்கின்றப்போ மனதுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறது. இதே மாதிரி நிறைய பேர் இப்படியான நல்ல விடயங்களை செய்தால் உண்மையிலேயே இந்த நாடு முன்னேறும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு சில புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்ற இந்த நடவடிக்கைகளை பார்த்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய காணொலிகளுக்கு கீழேயும் கூட நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே 5 விரலுமே ஒரே மாதிரியாக கிடையாது இல்லையா? ஒரே வீட்டில் இருக்கின்ற சகோதரர்களே வேறு வேறு மாதிரி இருக்கின்றப்போ இப்படி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நிறைய பேர், அதாவது ஒரு 100க்கு 1% இப்படியான மக்கள் இருந்தால் 99% மக்கள் நல்லது செய்கின்றவர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொல்லிச்சுனால், இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நபர்களை நம்பியே நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு எங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாரையுமே குற்றம் சாட்டி விட முடியாது. நிறைய பேர் நல்ல விடயங்கள் செய்கிறார்கள். ஸோ அவர்களையுமே நாங்கள் பாராட்டத்தான் வேணும். அப்படி ஒரு பாராட்டத்தக்க விடயம் தான் இப்பொழுது வரதா சண்முகநாதன் என்கின்ற இந்த பெண்மணியும் செய்திருக்கின்றார். ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் தொடர்ந்துமே நடக்க வேண்டும் அப்படின்றதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டில், அதாவது இலங்கை நாட்டில் இப்போ நிறையவே அதிகரித்து கொண்டு வந்துட்டார்கள். அதாவது இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே தடைப்பட்டிருந்தது. இப்போ மறுபடியுமாக எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டிருக்குது. இந்த நிலைமையில் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு நிறைய விதமான இடையூறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நிறைய திருட்டுகள், அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு நடக்குது. இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நானும் கூட நேரில் பார்த்துருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே தொடர்பு படுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன்ல இருந்து ஒரு பெண்மணி சுற்றுலாவுக்காண்டி வந்திருக்கிறார். அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து தான் வந்திருக்கிறார். சரியா? அப்போ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது எல்லா வெளிநாட்டவர்களும் கூடுதலாக இலங்கையில் பொருளாதார நிலைமை கொஞ்சமே மோசமாக இருக்கிறதால
விலைவாசி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதால் வந்து அவர்கள் எல்லாமே எந்தெந்த விதத்துல எல்லாம் குறைய செலவழிக்கலாம் என்றதை பார்த்து தான் அவங்களுமே வர்றாங்க. இந்த நிலைமையில அவள் மாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு செல்றதுக்காண்டி அவள் இன்னொரு இடத்துல இருந்து மாத்திரைக்கு பேருந்தில் பயணித்து வந்துட்டா. சரியா, அப்போ வந்துட்டு அங்கே இருந்து கொண்டு இவள் ஒரு கடற்கரைக்கு போகணும். அந்த கடற்கரைக்கு போகிறதுக்காண்டி இவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த நிறைய செயலிகள் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஊபர் ஆப், அதே மாதிரி பிக்மி ஆப் போன்ற இந்த சில ஆப்புகளின் ஊடாக நாங்கள் வாகனங்களை தெரிவு செய்து அதனூடாக பயணம் செய்ய முடியும். எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் போக முடியும். ஆனால் என்ன இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்றால், நீங்கள் சாதாரணமாக வீதிகளில் இருக்கிற முச்சக்கர வண்டிகளை எல்லாம் பிடிக்கின்ற பொழுது அவர்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, மும்மடங்கு காசெல்லாம் கேட்பார்கள். ஸோ இது போன்ற இந்த செயலிகளின் ஊடாக முன்பதிவு செய்கின்ற பொழுது கட்டணங்கள் வந்து மிகவுமே குறைவாகத்தான் இருக்குது. என்னுடைய அனுபவ ரீதியாகவும் கூட அதை நான் சொல்லுகிறேன். ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருந்திருக்கிற அந்த வாகனம் வரும் அப்படின்னு சொல்லி முச்சக்கர வண்டிக்காண்டி காத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த சில முச்சக்கர வண்டி சாரதிகள் இருக்கிறார்கள் தானே, நோம்ல மற்ற சாதாரண முச்சக்கர வண்டி சாரதிகள், அவர்களுமே அதில் இருந்திருக்கணும். இவங்களுக்கு அந்த முச்சக்கர வண்டி வந்த உடனே இவங்க வந்து அதில் ஏறுறதுக்கு முற்பட்டிருக்கிறாங்க. முற்பட்ட நேரத்தில் அதில் இருந்து அவ்வளோ பேருமே அவங்கள மொச்சிட்டாங்களாம். சரியா, மொச்சி இப்போ இதில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கல, நீங்கள் என்னத்துக்காண்டி இப்படி ஆன்லைனில் என்னத்துக்காண்டி முன்பதிவு செய்தீங்கன்ற மாதிரி பிரச்சனை எடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிலைமையில் இவர்கள் வந்து நிறைய வாக்குவாதம் போய்கொண்டிருந்திருக்குது. இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமாக சேர்ந்தே அவர்கள் வந்து ரொம்பவே துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்ற மாதிரிலாம் அவள் தன்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கிறா. அவள் ஒரு வீடியோவை பதிவு செய்தே போட்டிருக்கிறா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தா. அதாவது இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து தங்களை துன்புறுத்தியதன் பின்னராக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு தொகை பணம் வந்து கமிஷனாக அவர்களிடம் கொடுத்ததன் பின்னராகத்தான் அவர்கள் வந்து அந்த முச்சக்கர வண்டியில் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த சம்பவத்தை வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். அதாவது எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் நான் அந்த கண்டிக்கு போயிருந்தான் இல்லையா, ஒரு உதவி வீடியோ செய்கிறதுக்காண்டி நான் அங்கே வந்து போயிருந்தேன். அந்த நிலைமையிலையும் கூட பெருதனியா பொட்டானிக்கல் கார்டனுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய முச்சக்கர வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலைமையில் அதில் வந்து நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இருந்திருந்தாங்க. அவங்க வந்து முச்சக்கர வண்டிக்காண்டி பார்த்து கொண்டிருந்தப்போ டக்குன்னு அதில் வந்துட்டு இவங்கள்ட்ட எல்லாருமே பேசுகிறாங்க. சரியா, இப்படி நீங்கள் வாங்க இவ்வளோத்துக்கு இவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவைய இல்லை இது நிறைய காசு, இதில் அவங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவைய சொன்னப்போ அவங்களும் விருப்பாடில்லை. ஏன்னா முந்தைய ஒரு காலத்தில் இந்த வெளிநாட்டவர்களை வந்து ஏமாற்றுவது மிகவும் சுலபமாக இருந்திருக்குது எல்லாருக்குமே. ஆனால் இப்போ அவர்கள் எல்லாரையும் விட தெளிவாகி விட்டாங்க. அவங்க ரொம்பவே எல்லாருமே வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவர்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து தன்னுடைய தொலைபேசியினூடாகவே அவர் வந்து வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருந்தார். இப்படி பிரச்சனையை வந்து இலங்கையில் நாங்கள் எதிர்கொண்ட ஒரு மோசமான ஒரு அனுபவமாக நான் இதை பார்க்கிறேன் என்ற மாதிரி அவள் வந்து பதிவு செய்து போட்டிருந்தா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையுமே குற்றம் சாட்டி விட முடியாது. ஒட்டுமொத்த முச்சக்கர வண்டி சாரதிகளையுமே நாங்கள் குற்றம் சாட்டி விட முடியாது. இருந்தாலும் எங்களினுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்களுக்கு வந்து நாங்கள் தான் எல்லாத்தையுமே என்னென்னு சொல்வது, நியாயமான விடயங்களை செய்ய வேண்டும். ஆகவே இப்படியான சில தவறான விடயங்களை செய்யாமல் இருப்பது உண்மையிலேயே நல்லொரு விடயம்தான். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தந்தையே தன்னுடைய 3 பிள்ளைகளையும் இனிமேல் இவர்களை நான் வைத்திருக்க மாட்டேன், நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறார். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துக்கு முன்னுக்கு வந்து 3 பிள்ளைகளையுமே கைவிட்டுட்டு இவர் வந்து தப்பி இப்போ தலைமறைவாகிட்டார். ஸோ என்ன நடந்தது, எதற்காக இவர் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இவருடைய மனைவி வந்து கடந்த வருடம் ஜூலை மாதம் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்கிறார். சரியா, அங்கே வந்து வேலைக்காக போயிருக்கிறார். இந்த நிலைமையில் 3 பிள்ளைகளையும் இந்த தந்தை தான் கவனித்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் அவர்களுக்கு வந்து 1 வயது 6 வயது 10 வயது என்று 3 பிள்ளைகள். இந்த நிலைமையில இந்த மனைவியை திருப்பியும் நாட்டுக்கு அழைத்து வர சொல்லி வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் இவர் முதலே போயிட்டு போலீஸ்ல. இப்போ போலீஸை கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த விசாரணை வந்து தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்குது, அவாவை திருப்பவும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்குதுன்ற மாதிரி அவைய சொல்லியிருக்கணும். இந்த நிலைமையில இவர் வந்து நிறைய நாளே அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார், இப்படி என்னுடைய மனைவியை திருப்பி அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவ திருப்பியும் வரையல அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறா, 3 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் தங்கல்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்னுக்கு தான், சரியா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்னுக்கு 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வாங்க, அப்படி இல்லாட்டி என்னுடைய பிள்ளைகளையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு
போட்டு அவர் இப்போ விட்டுட்டு தலைமுறைவாகிட்டே இப்போ அந்த 3 பிள்ளைகளையுமே போலீசார் தான் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். இனிமேல் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு என்ன அப்படி பெரிய சிக்கல் ஏற்பட்டதுன்றது தெரியல. ஒருவேளை 1 வயது 6 வயதுன்றப்போ எல்லாருமே சின்ன சின்ன ஆக்கள். இவருக்கு பிள்ளைகளை பொறுப்பாக பார்த்து கொள்வது கடினமாக இருந்ததா, அல்லது மனைவியை வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போனவா, நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, வெளிநாட்டுக்கு போன பெண்களை விற்பனை செய்யறது போன்ற பெரிய பெரிய பாரிய விடயங்கள் நடக்கிறதால அதற்கு பயந்து தன்னுடைய மனைவியை திருப்பவும் அழைக்கின்றாரா என்றது தெரியல. ஸோ இனிமேல் தான் எல்லாமே தெரிஞ்சு இந்த 3 பிள்ளைகளையும் தந்தையிடம் சேர்க்கின்ற நடவடிக்கைகள் நடக்கும். ஸோ பொடியான விடயங்களை நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த 3 விடயங்கள் தான் நான் உங்களுக்கு அழைக்கொண்டு வந்த விடயங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.